பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மார்க்கு 3 அதிகாரம் 27வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு பலவானை குறித்து பேசுகிறார். அந்த பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியாது என்று சொல்லுகிறார். நம்முடைய வீட்டிலே யார் பலவானாய் இருக்கிறோம் என்பதுதான் இங்கே மிக முக்கியம். நம்முடைய வீட்டிலே நாம் பலவானாய் இருந்தால் உள்ளே கொள்ளையிட வருகிறவனை நாம் விரட்டி அடிக்க முடியும். நம்முடைய வீட்டிலே நாம் பலமில்லாதவர்களாக இருந்தால் உள்ளே வருகிறவன் நம்மை கட்டி வைத்துவிட்டு நம்முடைய பொருட்களை கொள்ளையிடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பலவானை எப்படி கட்டுவது, எங்கே கட்டுவது, அவனை எங்கே நாம் பார்க்க முடியும் என்று இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கும் போது மட்டுமே இந்த பலவானை நாம் பார்க்க முடியும். நாம் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசித்தால் மட்டுமே நம்முடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும், எல்லா ஐஸ்வர்யங்களையும், எல்லா நன்மையான காரியங்களையும் நாம் பார்க்க முடியும். சத்துருவானவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா தீமையான காரியங்களையும் நாம் பார்க்க முடியும். அப்போது இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நாம் கர்த்தருடைய பலத்தினாலே நமக்கு எதிராக சத்துருவானவன் போட்டு வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் அத்தனை காரியங்களையும் நாம் தவிடுபடியாக்கும்படி அந்த பலவானே ஜெபத்தினாலே கட்டிவிடுவோமானால் நம்முடைய பொருட்களை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, யோபுடைய வாழ்க்கையிலே சாத்தானானவன் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நின்ற பொழுது கர்த்தர் அவனிடத்திலே கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். நான் உலகத்தை முழுவதுமாக சுற்றிவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. அதாவது சத்துருவானவன் யோபுவுடைய சகல காரியத்தின் மேலும், சகல சம்பத்துகள் மேலும், சகல பிள்ளைகள் மேலும் அவன் கண் வைத்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற அர்த்தம் என்ன? அவன் கண் வைத்து விட்டான், அவன் கொள்ளையடிக்க வந்து விட்டான் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அதை எதிர்த்து அவனை ஆவிக்குரிய தளத்திலே கட்டுவதற்கான வழி இல்லாததினாலே யோபு ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசித்து அந்த பலவானை கட்டுகிற காரியத்தை செய்யாதபடியினாலே, செய்ய முடியாததினாலே அல்ல செய்ய மறந்து போனதினாலே அந்த பலவான் அதை முழுவதுமாக கொள்ளையடித்து விட்டு போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசித்து நமக்கு எதிராக பலவானாய் இருக்கக்கூடிய சத்துருவை கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே கட்டும் பொழுது அவன் செயலிழந்து போகிறான். நம்முடைய உடைமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படும். எனவே பிரியமானவர்களை, இந்த நாளிலிருந்து ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம். சத்துருவான நமக்கு எதிராக போட்டு வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் தவிடுபடியாக்கும்படியாக, அவனை முற்றிலுமாக கட்டும்படியாக நாம் ஆவியிலே நிரம்பி பலவானாய் மாறுவோம். அவனை முந்த கட்டுவோம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன்.